பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 33வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகரை கர்த்தர் சாட்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நிச்சயமாகவே நமக்கு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். இன்று நாம் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன், நான் எப்படி அந்த ஜனங்கள்கிட்ட பேசுவேன்? நான் சொன்னேன்னா அந்த ஜனங்கள் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். அப்போது ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்கலாம். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பேசுகிற வார்த்தைக்கு நம்ம அடிமை, பேசாத வார்த்தைக்கு நம்ம எஜமானன். எத்தனையோ பேர் வார்த்தைகளை பேசிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறோம். ஐயோ, நான் இப்படி பேசியிருக்க கூடாதே, நான் ஏன் இப்படி பேசினேன், இந்த வார்த்தையை மட்டும் பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அது பேசினதுக்கு பிற்பாடு நம்ம நிறைய யோசிக்கிறோம். நிறைய மனிதர்கள் பேச தெரியாமல் பேசித்து நிறைய இழந்திருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் நான் இப்படி பேசிட்டேனே, நான் அதுக்கு இப்படி பேசியிருக்கலாம், ஞானமில்லாமல் நான் என்னுடைய மனைவியின் இடத்துல, கணவனார் இடத்துல, என்னுடைய மேனேஜர் இடத்துல நான் பேசிட்டேனேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலையாள் பேசிக்கொண்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்கிறாரு, அவனுடைய ஓனரை பற்றி சொல்கிறாரு, ஆமாம் அவர் கிடக்கிறாரு, அவர் பெரிய ஆள், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த மேனேஜர் அதை கேட்டுட்ருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல், படிப்பறிவு எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வேலைக்கு எடுத்து அவருக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த ஓனருக்கு அந்த வேலையாள் மேல் இருந்த அந்த ஒப்பீனியன் போச்சு. இல்லைப்பா, நீ இங்கே வேலை செய்ய வேண்டாம், நீ விட்டுரு அப்படின்னு அப்படியே துரத்தி விட்டது போல விட்டார். ஆனால் இவருக்கு அந்த வார்த்தையை பேசினாரே ஒழிய தன்னுடைய ஓனர் மேலே கசப்போ இல்லை அவருக்கு செய்யக்கூடாதுன்னோ கீழ்ப்படியக்கூடாதுன்னோ எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை அவருடைய வேலையினுடைய ஸ்தானத்தை விட்டே அவரை தூக்கிருச்சு. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இன்று இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இனி நான் ஞானமாய் பேசணும், நான் ஞானமாய் பேசணும். உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கிலும். அப்போது சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட சில நேரத்தில் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும், அவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் இந்த 40 நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாயோடு இருந்து இனி பேச வேண்டியதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் பிள்ளையினிடத்தில் பேசி நீங்கள் தோற்று போகலாம், கணவனாரிடத்தில் பேசி தோற்று போகலாம். ஒருவேளை சில அதிகாரத்திற்கு முன்பாக என்ன பேசுவேன், நான் என்ன பேசினா இவங்க ஏற்றுக்குவாங்க, எப்படி பேசுறது, எனக்கு பேசவே தெரியாதே அப்படின்னு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்ம தலை மேலே ஒரு ஆசீர்வாதத்தை தராரு. நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு சொல்லி தருவேன்.
இது நிச்சயமாய் நடக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இப்படி பேசுகிறீங்க, எப்படி இப்படி பேசுகிறீங்க? சீடர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லவா, இவங்கெல்லாம் எப்படி இப்படி பேசுகிறாங்க, பெரிய படித்தவங்கள மாதிரி பேசுகிறாங்களே, அறிவுள்ளவங்கள மாதிரி பேசுகிறாங்களே. நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் அப்படித்தான் பல இடங்களிலே கொண்டு போய் நிறுத்தும் போது உங்கள் ஒரு வார்த்தை அங்கே பெரிய வெற்றியாக இருக்கும். அவ்வளவு அழகாக ஆண்டவர் உங்கள் வாயோடு இருந்து கர்த்தர் உங்களை பேச வைப்பார். உங்கள் பேச்சினால் உங்கள் குடும்பம் மனம் திரும்பும். உங்கள் பேச்சினால் ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய நாவில் ஒரு அக்கினியை வச்சிருங்க ராஜா. இனி உமக்கு பிரியமில்லாததை பேச வேண்டாம் ஆண்டவரே, தோல்வியானதை பேச வேண்டாம். எப்படி பேசணும்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க ராஜா. இன்றைக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற 2 ஆராதனையிலையும் ஆண்டவருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். நீர் ஜனங்களை ஒப்புரவாக்குவீராக. இந்த 40 நாளைக்குள்ள ஏசப்பா, இந்த ஜெப குறிப்புகளை அனுப்புகிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு 2 ஆராதனை இருக்கிறது. ஆலயத்திலையும் லைவாகவும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். முடிந்தவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.